வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது பயணம் பழமையான தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பறக்கும் இயந்திரங்களைப் பற்றியது. இந்த கதைகள் நம் முன்னோர்களின் அறிவையும் கற்பனையையும் பிரதிபலிக்கின்றன. ராமாயணத்தில் ராவணன் குபேரனிடமிருந்து புஷ்பக விமானத்தை பறித்து சீதையை கடத்துகிறார். பின்னர் ராமன் ராவணனை வீழ்த்தி சீதையுடன் அயோத்தியாவுக்கு புஷ்பக விமானத்தில் திரும்புகிறார். இந்த விமானம் தேவலோகத்திலிருந்து வந்ததாகவும் அதன் வடிவம், வேகம் மற்றும் செயல்பாடுகள் மிகவும் அதிசயமானவை எனவும் கூறப்படுகிறது. சீவக சிந்தாமணி என்பது 10ஆம் நூற்றாண்டில் திருத்தக்க தேவர் என்பவரால் எழுதப்பட்ட ஜைன காவியம். இதில் ஒரு மன்னன் தனது கர்ப்பிணி மனைவியை மயில் வடிவ விமானத்தில் கொண்டு செல்லும் காட்சி குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழில் விமானம் பற்றிய குறிப்பிடத்தக்க குறிப்பாக கருதப்படுகிறது. வைமானிக சாஸ்திரம் என்பது பண்டிதர் சுப்பராய சாஸ்திரி என்பவரால் 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சாஸ்திரம். இது பண்டைய இந்தியாவில் விமானங்கள் பற்றிய அறிவியல் விவரங்களை வழங்குகிறது. இதில் விமானங்களின் வடிவமைப்பு, இயக்கம் மற்றும் அதன் பல்வேறு வகைகள் பற்றிய விவரங்கள் உள்ளன. இது பண்டைய இந்தியர்களின் அறிவியல் அறிவை பிரதிபலிக்கிறது. சங்க கால இலக்கியங்களில் நேரடி விமான குறிப்புகள் குறைவாக இருந்தாலும் வானில் பறக்கும் வாகனங்கள், தேவதைகள் மற்றும் வானுலக காட்சிகள் பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. இவை நம் முன்னோர்களின் கற்பனையை பிரதிபலிக்கின்றன. பழமையான தமிழ் இலக்கியங்களில் பறக்கும் இயந்திரங்கள் பற்றிய குறிப்புகள் நம் முன்னோர்களின் அறிவையும் கற்பனையையும் வெளிப்படுத்துகின்றன. இவை நம் கலாச்சாரத்தின் பெருமையை உணர்த்துகின்றன. இந்த கதைகள் நம் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக நம்மை பெருமைப்பட வைக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.